34 நவாலி 11ஆம் வட்டாரத்தில் தேசிய மக்கள் சக்தியூடாக தெரிவு செய்யப்பட்ட லக்ஷியாக இருக்கிறேன். எங்களோட நவாலி வடக்கில் ஒரு 30க்கும் மேற்பட்ட வீதிகள் சிதவடைந்த நிலையில் இருக்கின்றது. நான் அதை ஆய்வு செய்து எடுத்து அப்படியாவது எங்களோட நவாலி மக்களுக்கு ஏதாவது ஒரு அபிவிருத்தி செய்யணுன்ற நோக்கத்தில் நான் இந்த தேசிய மக்கள் சக்தியில் நான் இணைந்து கொண்டது. நான் ஆரம்பத்தில் இணைந்து கொள்ளைக்கு எனக்கு நிறைய கொலை மீட்டல் கடிதங்கள் நான் அதுக்கு மீறி உயிருக்கு பயந்து நான் இந்த வேலை தங்கியில் சாகிறது எல்லாரும் 3 நாளைக்கு தான் வேலை செய்ய இறங்கினான். அதுக்கு பிற்பாடு நிறைய அவமானங்கள் எல்லாத்தையும் நான் எதிர்கட்சிகளாக இருந்தும் நிறைய பேர் எனக்கு அதை கொள்ள பண்ணி கொண்டிருந்தாலும் நான் அதை மக்களுக்காண்டி ஒரு சேவையாக நினைத்து செய்து கொண்டிருக்கும் போது இந்த நவாலி வடக்கில் எங்களோட சோமசுந்தர வீதியில் இருக்கிற நாச்சிமையார் வீதி ஒரு 1000 மீட்டர் வீதி. அது இந்த அரசாங்கத்தினால் அனர்த்த வீதி. அந்த வீதி எடுத்து நான் செய்து கொண்டு இருக்கும்போது நிறைய தடங்கள் விடுத்தினாங்க. அடிக்கல் வைக்கக்கூடாது, அது வைக்கக்கூடாதுன்னு எல்லாம். ஆனால் மக்களின் விருப்பத்தின் பேரில் நான் இதை செய்து கொண்டிருக்க வீதி வேலை செய்யும் போது அவர்கள் கட்சி சார்பானாக்கள் நிறைய குழப்பங்களை விளையாண்டு என்னோட ஒரு தகாத வார்த்தைகளால் கதைச்சு மனநூற மாதிரியெல்லாம் செயற்பட்டுச்சினோம். இருந்தாலும் நான் இந்த பணியை மக்களுக்காண்டித்தான் செய்கின்றேன். இந்த வேலையை நான் எந்த நோக்கத்துக்காண்டி நான் வந்தனோ இந்த அரசியலில் எந்த தடை வந்தாலும் நான் இந்த நோக்கத்தை என்னால் இயன்றவரை மக்களுக்காண்டி சேவை செய்வேன் என்று சொல்லிக்கொண்டும் எனக்கு இந்த மிரட்டல் விடுறவை சரி வராது. நீங்கள் வேறு வழியில் ஏதாவது முயற்சி செய்யுங்க. அப்போ உங்கள் கருத்தின்படி உங்களை இந்த வீதியை எதிர்க்கிறது யாரென்று நீங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? மான்சினத்தில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒரு ஆள் தான் துணை வேட்பாளர் அண்ணன்றவர் தான் பிரச்சனை பட்டுக்கொண்டு நிறைய கதைகள் வார்த்தைகளை இரண்டு அப்போ இந்த மக்களும் நின்று அவரை ஏசினவர்கள் அப்படி கதைக்க வேண்டாம்ன்றது பிறகுதான் அவர் போனவர். அவர் நீங்கள் ஒரு பெண் ஆளுமைன்றதுக்கு அப்பால் அவர் உங்களை ஒரு கீழ்த்தரமான வார்த்தை பிரிவுகள் பேசி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இதில் இந்த ரோட்டில் மக்களுக்காண்டி தானே நான் அப்போ எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணுமென்றதைக்காண்டி மனசு எவ்வளவு காயப்பட்டாலும் நான் இந்த எடுத்த வேலை இப்போ நான் இதில் ஒரு நிமிஷம் பின் போனால் எல்லாரும் குழம்பிடுவினோம். அதுக்காண்டி நான் என்ன காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, மக்கள் சேவைக்கு நான் இதை நான் முடிச்சுட்டு தான் இரண்டுவேன். அதுக்கு பேற்பட்ட கல்லறிகள் வந்தாலும் நான் தாங்க தயாராக இருக்கேன். அப்போது அந்த துணை வேட்பாளராக போட்டு மான்சின்னத்தில் துணை வேட்பாளராக இருந்தவர் உங்களுக்கு அச்சுறுத்தலாக நடந்ததை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த முயற்சிக்கவில்லையா? இல்லை, நான் இது முதல் முறையாக அவர் இரண்டபடியாக நான் அதை விடுறேன். இனியும் அவர்கள் தொடர்ந்து இப்படியோ எனக்கு ஒரு கரைச்சல் தருவீனமாக இருந்தால் நான் அடுத்த சட்ட நடவடிக்கை எடுப்பேன். இது நாங்கள் ஒரு ஆதாரமாக உங்கள்கிட்ட பதிஞ்சு வைக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் நாங்கள் இதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள உங்களோட கட்சி சார்பாக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு இது ஆதாரமாக துணை நிற்கும்ன்றதில் நீங்கள் பூரணமாக நம்புகிறீங்களா? நான் நம்புகிறேன்.